Hi friends, welcome to kadai samayal. இன்னைக்கு நம்ம wheatflour வச்சு சாக்லேட் கேக் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து பிகினர்ஸா இருக்கவங்க கூட ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிரலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அந்த டேஸ்டியான சாக்லேட் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. and கூடவே உள்ள பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒவ்வொரு தடவை வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். இன்னைக்கு நான் எல்லா பொருளையுமே மெஷரிங் கப் யூஸ் பண்ணி தான் அளந்தெடுத்துக்க போகிறேன். உங்ககிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா ஏதாவது ஒரு டம்ளரோ இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்துலையோ அளந்தெடுத்துக்கிறலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவை சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்ததுன்னா ஏலக்காய் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கேக் மோல்டு எடுத்திருக்கேன். கேக் மோல்டு இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக பட்டர் எடுத்துகிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா நெய்யோ இல்லை எண்ணெயோ கூட அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி பண்ணுறனால கேக் வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். அடுத்ததாக இந்த பாத்திரத்தில் கோதுமை மாவை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஓரமாக வச்சிடலாம். இப்போது நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகரையும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டியோ இல்லை ஒரு விஸ்கோ வச்சு இதை நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. பீட் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் பாலும் கூட சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கோதுமை மாவுக்கு அரை கப் சுகர் வந்து கரெக்டான இனிப்பாக இருக்கும். கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அடுத்ததாக 1/4 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்துருக்கேன். காஃபி பவுடர் வந்து எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது சேர்க்குறனால இன்னுமே அந்த ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவை நல்லா சளிச்செடுத்தாச்சு. அடுத்ததாக இந்த மாவை மிக்ஸ் பண்ணுறதுக்காக நல்லா காய்ச்சி ஆற வச்ச திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. நான் எந்த கப்பில் மாவு மெஷர் பண்ணி எடுத்துருந்தேனோ அதே கப்பில் தான் பாலையும் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பாலை கொஞ்சமாக ஊற்றிட்டு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம பீட் பண்ணும்போது மாவை ஒரே டைரெக்ஷனில் தான் பீட் பண்ணணும். அப்புறம் தான் கேக் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். இதே மாதிரி மீதம் இருக்க பாலையும் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது மீதம் இருக்கிற கொஞ்சம் பாலையும் சேர்த்துக்கலாம். பாலை வந்து ஒரேட்டாக சேர்த்துட்டோன்னா மாவு சில நேரம் தண்ணி ஆகிரும். அதனால கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்திருந்த 1 கப் பாலில் 3/4 கப் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாவை ஊற வைக்க தேவையில்ல, அப்படியே கேக் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததாக நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருந்த அந்த கேக் மோல்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேட்டரை ஊற்றிடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றும் போது இந்த பேட்டர் வந்து இந்த மாதிரி லேயராக விழுகணும். அப்படின்னா தான் நம்ம கரெக்டான பக்குவத்தில் மாவு ரெடி பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். மாவு எல்லாத்தையுமே ஊற்றிட்டதுக்கப்புறமா லேசாக ஒரு டேப் கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம கேக்கை ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதனால ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஃபுல்லாகவே சால்ட் போட்டுட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த கேக் பேட்டரையும் உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு குக்கர் மூடியில் உள்ள கேஸ் கட்டையும் விசிலையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக விட்டுக்கலாம். இப்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் லைட்டாக வேக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் நல்லா நைஸாக நறுக்கிட்டு மேலாப்பில் தூவி விட்டுக்கோங்க.
இது சாப்பிடும்போது நல்ல க்ரன்ச்சியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்ல டெக்கரேஷனாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டே நட்ஸை சேர்த்துட்டோன்னா அது அடியில் போய் செட்டில் ஆகிரும். அதனால் ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போது நட்ஸ் எல்லாமே தூவி விட்டாச்சு. அடுத்ததாக இதை மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் வேக விட்டுக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கேக் வெந்த உடனே நல்ல ஒரு வாசனை வரும். பாருங்கள், கேக் நல்லா வெந்து உப்பி வந்திருக்கு. இதை வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோக்கோ இல்லை ஒரு கத்தியை உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், கத்தியில் கேக் எதுவும் ஒட்டாமல் வந்திருக்கு. கேக் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு அதை சுற்றியும் உள்ள ஓரங்கள் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுருங்க. இந்த சால்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து பேக் பண்ணும்போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஓரங்கள் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு இதை ஒரு பிளேட்டில் கமுத்தி விட்டுறலாம். கமுத்தி விட்டுட்டு லேசாக ஒரு டேப் கொடுத்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். பாருங்கள், கேக் பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்திருக்கு. பாருங்கள், கேக் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் நம்ம கையால் செய்யும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இதை உங்களுக்கு ஒரு தடவை கட் பண்ணி காமிக்கிறேன் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கடாய் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.